ஓபிசி என்சிஎல் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கு. இது யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள், யார் யாருக்கு எலிஜிபிள் இல்ல. அத நம்ம எடுக்கணும்னா என்னென்ன வேலைகள் செய்யணும்? இது மிகவும் அவசியமா? அப்படின்ற கேள்விகள் நெறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதற்குரிய முழுமையான விளக்கங்கள் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஒரு ஸ்டூடண்ட் இருக்காரு. அந்த ஸ்டூடண்ட்டுடைய ஃபேமிலில ஓவராலா இன்கம்லாம் பார்ப்பாங்க. அந்த இன்கம்ம பொறுத்து தான் அந்த சர்டிஃபிகேட்ட இஷ்யூ பண்ணுவாங்க. பெரும்பாலான மாணவர்கள் அந்த அந்த ஓபிசி, என்சிஎல்குள்ள கண்டிப்பா கவர் ஆவாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட் இதுல கவர் ஆக மாட்டாங்க. மீதி மாணவர்கள் எல்லாருமே இதுல கவர் ஆயிடுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது பிசி, எம்பிசி அண்ட் பிசிஎம் அதாவது முஸ்லீம் கேட்டகரில இருக்கிறவங்க. இவங்க எல்லாருமே இந்த ஓபிசி, என்சிஎல் அப்படின்ற கேட்டகரிக்குள்ள தான் வருவாங்க. ஃபேமிலியோடைய வருட வருமானம் அப்படின்றது ரூ. 8,00,000 குறைவாக, அதாவது வருட இதர வருமானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ நார்மலா வர சேலரி தவிர, ஏன்னா அதற்கு நீங்க அதுக்குரிய என்னென்ன டாக்ஸ் பே பண்றது போறது எல்லாமே பண்ணுவாங்க. கூடவே அ அ இதர வருமானங்கள் உங்களுக்கு அதிகமா வருது அப்படின்ற பட்சத்தில, அது கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு கணக்குல கொண்டு வருவீங்க. அப்படி கணக்குல கொண்டு வரும்போது, ஒட்டுமொத்தமா வருடத்திற்கு ரூ. 8,00,000 மேல இருக்கிறாங்க, அல்லது ரூ. 8,00,000 அந்த இதர வருமானங்கள சேர்த்தாலுமே ரூ. 8,00,000 குறைவா தான் வருதுன்னா, அப்ப யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓபிசி நான் கிரீமி லேயர். அதாவது இதர வருமானங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்களுக்கு ரூ. 8,00,000 குறைவா வருட வருமானம் இருக்குது அப்படின்னா, நீங்க கம்பல்சரி ஓபிசி, என்சிஎல் அப்படின்ற அந்த சர்டிஃபிகேட்க்கு எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ அந்த எலிஜிபிள்க்கு நீங்க வந்துடுறீங்கன்னா, அந்த சர்டிஃபிகேட்ட வச்சு தான் நீங்க நீட்‌க்கு அப்ளை பண்ணணும். ஸோ இது 1. யார் நியர்பை இருக்கிற ஆதார் சென்டர் இருக்கும் இல்லையா? காமன் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி, அங்க போயிட்டு நீங்க இந்த மாரி ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் நம்ம எடுக்கணும்னா, அவங்க சில டீட்டெயில் உங்ககிட்ட கேட்பாங்க. அந்த டீட்டெயில நீங்க குடுத்தீங்கன்னா, அவங்களே உங்களுக்கு அப்ளை பண்ணி குடுப்பாங்க.